வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வைரலான கிரீன் மாஸ்க் ஸ்டிக் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பியூட்டி ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரீன் மாஸ்டிக்கோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாப்புலராக இருக்குது டிக்டாக்ல. ஸோ அந்த வீடியோஸில் சிலதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த கிரீன் மாஸ்க்கு கூட ஓகே அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி முடிச்சோன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. அப்படியே அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே மேலே இருக்கிறதுலாம் அப்படியே வர மாதிரி காமிக்கிறாங்க. அது எப்படி ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து அப்படியே பிளெயினாக கிளாஸ் ஸ்கின் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓப்பன் போர்ஸ் அந்த ஓட்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் பார்த்தாலே நம்மளுக்கு ஃபேக்குன்னு தெரியுது. பட் இது நிறைய பேர் வந்து உண்மை நினச்சிட்டு வாங்கி ட்ரை பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. எனிவேஸ் நம்மளுக்கு இது ஃபேக்குன்னு தெரியும். பட் ஸ்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months to 1 year பயங்கர பாப்புலராக இருக்குது. நிறைய சேனல்ஸ் நிறைய பேர் வந்து இதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கும் இந்த மாஸ்க் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது. ஸோ அதனால நான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து வாங்கினேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா SoTrue அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அமேசானில் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக் பிளான்ட் மாஸ்க் இருந்தது, அதாவது இந்த கத்திரிக்காய் மாஸ்க் இருந்தது. அதுவும் வந்து பயங்கர பாப்புலரு இந்த க்ரீன் மாஸ்க் கூடவே. இதே பிராண்டில் அதுவும் இருந்தது. நான் இந்த க்ரீன் டீ மாஸ்க் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இதோட மெயின் இன்கிரீடியன்ட் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்வா இருக்கு, கயோலின் கிளே இருக்கு, கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் கிளிசரின் இருக்கு, அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, லிக்வயஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கு, நியாசினமைட் இருக்கு, ஸ்பினாச் இருக்கு, அயன் ஆயில் இருக்கு, விட்டமின் இ இருக்கு. நிறைய நல்ல இன்கிரீடியன்ஸ்லாம் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணும், அதுக்கப்புறம் நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகும். இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி வந்து பார்த்தோன்னா 449 rupees, எனக்கு 389 rupeesக்கு கிடச்சிது. 2 வருஷம் இதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். இது க்ரூயல்ட்டி ஃப்ரீ வீகன் ப்ராடக்ட், மேட் இன் இந்தியா. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வருது. ஆக்சுவலி இந்த மாஸ்க் வந்து பார்க்குறது செம்ம க்யூட்டாக இருக்குது. ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அழகான ஒரு குட்டி ஒரு ஸ்டிக் வந்து வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ண முடியல, இப்படி நம்ம திருகணுன்னா ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இது என்னென்ன இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலி வந்து இந்த மாஸ்க் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாஸ்க் வந்து இந்த ரோல் ஆன் பண்ணுவோம்ல, இந்த காஜலெல்லாம் ரோல் ஆன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாஸ்க் வந்து அப்படியே வெளியே வருது. சரி ஓகே, திருக நமக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஐயோ கழுட்டு போகுது. ஓகே உட்காந்துருச்சு. இப்போ அந்த க்ரீன் டீ மாஸ்க் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது என்னோடய ஸ்கின் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பயங்கரமான ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு, நிறைய போர்ஸு, நிறைய ஆக்னி ஸ்கார்ஸு, நிறைய டார்க் ஸ்பாட்ஸு எல்லாமே இருக்குது. இப்போது என்னோடய ஸ்கின் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். லேட்டர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாகும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஓகே ஓகே அப்ளிகேஷன்லாம் ஈஸியாக இருக்குது. நம்ம கை பவுலு எல்லாம் வந்து கழுவ வேண்டாம். அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதில் ஒரு ஸ்மெல் வருது, ஒரு பச்சை ஸ்மெல் வருது. இந்த க்ரீன் டீ ஸ்மெல் உண்மையுமே வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கீரைலாம் இருக்கும்ல அந்த ஸ்மெல். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது க்ரீன் டீ ஸ்மெல் தான் நினைக்கிறேன். இது அண்டர் ஐஸில் தான் தாராளமாக போடலாம், பிகாஸ் இது ட்ரை ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஓகே, எனிவேஸ் கயோலின் கிளே இருக்கிறதுனால ரொம்ப அண்டர் ஐஸில் வந்து போட வேண்டாம். ஓரளவுக்கு இப்படி போட்டால் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஃபைன்,
அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து பார்த்தோம்னா இந்த மாஸ்க் வந்து அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னா இந்த மாஸ்க் வந்து ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு நம்ம ரின்ஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ண ஒரு கெமிக்கல் ஃபீலே வர மாட்டேங்குது, ஹெர்பல் ஃபீல் வருது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹெர்பல் ஸ்மெல் இருக்குது, அந்த க்ரீன் ஸ்மெல் இருக்குது. இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணுவேன் லோக்கல் பார்லர்ஸ் போயிட்டு. அப்போ வந்து அவங்க இந்த பயங்கர இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு ஹெர்பல் ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போ இதே ஸ்மெல் வந்து வரும். பட் அந்த வைரல் வீடியோவில் காட்டுற மாதிரி எக்ஸாக்டாக க்ரீன்னு சொல்ல முடியாது இந்த மாஸ்க்கு. ஸோ இந்த கலர் மாஸ்க் வந்து அந்த வைரல் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகுதான்னு வந்து நான் பார்க்கணும் 15 மினிட்ஸ் கழிஞ்சு. மெயினாக அதுக்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். ஸோ 15 மினிட்ஸ் கழிஞ்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன். A few moments later. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாஸ்க்ல எந்த சேஞ்சஸும் வந்து தெரியல. ஆயிடுச்சு. அந்த பிளாக் ஸ்டஃப் எங்கேயுமே வந்து காணோம். ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர ஸ்டஃப் எதுவுமே காணோம். இந்த மாஸ்க்கும் வந்து காய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் 10 நிமிஷமாக நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். பொறுமையே எழுந்துட்டேன் நான். இனியும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். A few moments later. Hey guys, I'm back. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எந்த ரியாக்ஷனும் இல்லை ஃபேஸில். இது போட்டுட்டு ஏதாவது ஃபேஸ்க்குள்ளே ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் இல்லை. பட் அந்த டிக்டாக் நான் வைரல் வீடியோவில் காட்டின மாதிரி இது பிளாக்காக வந்து மாறலை. நம்ம இந்த மாஸ்க் வச்சுட்டு 1 டே வெயிட் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது போல். நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி அந்த பிளாக் ஸ்டஃப்பும் வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கு மேலே வந்து நான் இதில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு நான் கிளென்சிங் பேக் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இந்த டார்க் ஸ்பாட்ஸ், அந்த ஆக்னி ஸ்கார்ஸ், இந்த போர்ஸ் எல்லாம் அப்படியே கிளியர் ஆகி அப்படியே பிரைட் ஆகி தான் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் வந்து போகலை. யா பாருங்க, பிளாக் மார்க்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. என்னோட பிளாக் மார்க்ஸ்லாம் பாருங்க அப்படியே தான் இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை. போர்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா போர்ஸும் வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் ஸ்கின் பிரைட்டன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எனிவேஸ் நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அவ்வளோ எஃபெக்ட் தான் இருக்குது எனக்கு. பட் ஆனால் இந்த வைரல் வீடியோவில் காட்டின மாதிரி நம்ம ஸ்கின் வந்து அப்படியே பளிச்சு அப்படின்னு ஆகாது. ஒரே ஸ்வைப்பில் வந்து பளிச்சுன்னு ஆகாது. யாரோட ஸ்கின்னும் அப்படி ஆகவே ஆகாது. பிகாஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்லி வந்து எடிட்டிங் தான் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். ஸோ எனிவேஸ் ஒரு குட் ட்ரைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். இப்போ டிஐவைலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். எனி டைம் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 350 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை. இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தாங்கன்னா நான் இது வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன். பட் டபுள் த காஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 2.5 out of 5. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு க்யூரியாசிட்டிக்கு வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.